அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும். அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் ஏழு ஏழு வேண்டும். அது என்றும் நீ அல்லவா, உனது சிரிப்பு அந்த மலர்களில், இயற்கை விரிப்பு அதன் நிறங்களில், வசந்த வாசம் வர்ண ஜாலம் அனைத்திலும் நீ அல்லவா. பட்டிமன்றம் துவங்க உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் விழா மேடை அருகில் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அருள்மிகு முட்டை மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு, மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு இன்று இன்னும் சற்று நிமிடத்தில் ஆரம்பிக்கும் ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் குழுவினரையும் வருக வருக என வரவேற்று, மற்றும் பொதுமக்களையும் ஆண்டவர்களையும் சான்றவர்களையும் வருக என்று வரவேற்கேன். நன்றி. இந்த பட்டிமன்ற குழுவினரை தாழ்வை அணிவித்து கௌரவிக்குமாறு திருப்பணி குழு தலைவர் ரகுநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்ற அனைவரையும் அவர்கள் அறிமுகப்படுத்தி தாழ்வு அணிவிக்கப்பட்டார். இசை சித்தர் திருவாரூர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு திரைப்பட பின்னணி பாடகி சென்னை ராணி அவர்கள், கன்னியாகுமரி இடி முழக்கம் மங்கையர்கரசி அவர்கள், பாண்டிச்சேரி கலக்கல் கௌதமி அவர்கள், கும்பகோணம் பறவை முனியம்மாளுடைய எதிரொலி வாசுகி அவர்கள், இசை தென்றல் மிகச்சிறந்த சிந்தனையாளர் புதுக்கோட்டை ஆலங்குடி வெள்ளை சுவாமிகள் அவர்கள், இசையமைப்பாளர்கள் குழந்தை அண்ணன் கோபி அவர்கள் கிருவாவர்,
கிருபா அவர்கள். செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு. பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய உடையாப்பட்டி அதிகாரிப்பட்டி ஸ்ரீ குட்டை மாரியம்மன் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக பெருவிழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி இருக்கக்கூடிய புனிதமான அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த மிக பெரும் ஆன்மீக திருப்பணியை கோலாகலமாக நடத்தி இன்றைய தினம் மண்டலாபிஷேக பூர்த்தி விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்தி இருக்கக்கூடிய திருப்பணி குழுவினுடைய அன்பு தலைவர் பெங்களூர் தொழிலதிபர் மரியாதைக்குரிய ஐயா என் ரகுநாதன் அவர்களே, என்னிடம் தொடர்பு கொண்டு பேசி இன்றைய தினம் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு நாள் பாடுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த பாசத்திற்கு அன்புடைய அன்பார்ந்த பொறுப்பாளர்களே, வீட்டுல ஆட்சி தொல்லைன்னா மேடையில பூச்சி தொல்லை. இந்த சீசன் காலம் கொஞ்ச நேரம் இந்த பகுதியினுடைய அன்பு பெரியவர்களையும் தாய்மார்களையும் குழந்தைகளையும் பணிவோடு வணங்கும் வயது எங்கள் குழுவினுடைய சார்பாக வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உடையாப்பட்டியில நம்முடைய பட்டிமன்றம் ஏற்கனவே 2 முறை இந்த பகுதியில் என்னை அழைத்தார்கள். உடையாப்பட்டி மூலமாக இந்த பகுதியில் பல்வேறு பகுதிகளுக்கு நான் வந்ததற்கு காரணம், இங்கு வந்து பல நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டு சென்றவர்கள் அழகுபடியை சொல்லுங்க தங்களுடைய ஊர்ல கூப்பிடணும்னு இங்கு வந்து விசாரிச்சு அதன் பிறகு நம்பரை வாங்கி என்கிட்ட பேசுவாங்க. பக்கத்துல மாசிநாயக்கன்பட்டிக்கு வந்தது இங்கிருந்து நம்முடைய ராஜேந்திரன் சார் இடத்துல அந்த நம்பரை வாங்கி தான் அவங்களும் பேசலாம். உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து மேடையில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அனைத்து தொலைக்காட்சிகளிலும் தங்களுடைய நாவன்மையினாலும் பேச்சு தரத்தினாலும் நகைச்சுவை ஆற்றலினாலும் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய இதயங்களை கவர்ந்து வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த தொலைக்காட்சி புகழ் பேச்சாளர் பெருமக்களை வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் தருவதற்காக குழந்தையிலிருந்து வந்திருக்கக்கூடிய லைட் ரோஸ் இசைக்குழுவை சார்ந்த அண்ணன் கோபி அவர்களையும் கிருபா அவர்களையும் செந்தமிழ் செல்வன் அவர்களையும் வணங்கி நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக மிக அழகாக ஒளியை தந்திருக்கக்கூடிய ஒளி அமைப்பாளர்கள் அம்மையப்பர் ஆடியோஸ் நிறுவனத்தினுடைய அன்பு சகோதர பெருமக்களை அன்புடன் வணங்கி மகிழ்ந்து இந்த இனிய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு ஆசை. ஒரு நல்ல அழகான பாட்டு தலைப்பு கோவில் கும்பாபிஷேக மண்டல பூஜையினுடைய நிறைவு விழா. கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அந்த காலத்துல பழமொழி. என்ன காரணம்னா நம்முடைய மனித வாழ்க்கையில நாம எப்படி இல்லாம இருப்போம், ஆனால் நான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மேலே இருந்து இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அந்த மனிதன் நல்வழிக்கு திரும்புவான். அதனாலதான் பக்தி மார்க்கத்திலேயே பயபக்தின்னா பக்தியோட பயபக்தியோட இருக்கணும். இந்த குட்டை மாரியம்மன் நம் அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் அதுக்கு அடையாளம்.
அதுவும் தவிர மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாது. இந்த கோவிலை ஆரம்ப காலத்துல கட்டியவர்கள் இப்ப இல்லை. சின்னதா அந்த காலத்துல ஒரு பூஜைக்காக வச்சிருந்திருப்பாங்க. இடையில பல திருப்பணிகளை செய்தவர்களும் இப்பொழுது பல பேர் இல்லை. இப்பொழுது நாம் அனைவரும், நீங்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணி பண்ணியிருக்கீங்க. அந்த குட்டை மாரியம்மன் நமக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கனால அந்த காலத்துல நம்ம அத்தனை வரையுமே அந்த அம்மா அழைச்சுக்குவா. அடுத்த தலைமுறை அந்த பணிகளை கவனிக்கும். இது என்ன தெரிகிறது என்றால், மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாத வாழ்க்கை. அதிகாரிப்பட்டி உடையார்பட்டியினுடைய குட்டை மாரியம்மன் என்றைக்குமே இந்த மண்ணில் நிலைத்து இருப்பவள் என்பதற்கு அடையாளம். தெய்வம்தான் நிரந்தரம். அதை மீறி எதுவுமே இந்த உலகத்தினுடைய இயற்கை நடக்காது. இந்த குட்டை மாரியம்மன் அந்த காலத்துல ஏதோ ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். அதர்வன பத்திரகாளி தான் அந்த குட்டை மாரியம்மன். இந்த பத்திரகாளியினுடைய வடிவங்கள் தான் பல்வேறு ரூபங்கள்ல இருக்குது. அந்த ஒரு பெரிய ஒரு ஆன்மீக சாதனையை நம்முடைய ரகுநாதன் ஐயாட்ட சொன்னேன். இதுக்கு தலைவராக இருந்து இது ஒரு பிரம்மாண்டமான பரம்பரையாக உங்கள் அத்துணை பேரையும் இந்த அம்மா காப்பாற்றுவா அப்படின்னு அவர் எனக்கு பொன்னாடையை போடும்போது நான் சொன்னேன். அதுதான் வாழ்க்கை. பல கும்பாபிஷேகங்கள் இந்த பகுதியில நடந்து இந்த மக்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனையை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த குட்டை மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் பணத்தினால் பெற முடியாது, பதவியினால் பெற முடியாது, அதிகாரத்தினால் பெற முடியாது, ஆணவத்தினால் பெற முடியாது. பின்ன எதனாலதான் இந்த உடையார்பட்டி அதிகாரிப்பட்டி குட்டை மாரியம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம்னா அந்த அம்மா மேல வைத்திருக்கக்கூடிய பக்தியினால் மட்டும்தான் அந்த தாயை அப்படி அசைச்சு பார்க்கலாம். ஆண்டவன் எங்க இருக்கிறாங்கிறத 2 வரி சொல்லி உடனே ஆரம்பிக்கிறேன். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை பெற்றமை சுடராக விலகிட முடியாத தத்துவ பொருளாய் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இந்த 2 வரி போதும் இந்த மாரியம்மனை அப்படி அசைக்கலாம். நான் ராஜேந்திரன் சார் உடனே கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோமே அப்படின்னார். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா பொறுமையா பார்ப்போங்க. அப்ப அந்த தீபம் காட்டும் போது கேட்குதுப்பா, தீபம் காட்டும் போது பூஜை பண்றவர் கையில ஒரு மணி வச்சிருக்கிறார்ல, அந்த தீபத்தை காட்டும் போது இப்படி மணி அடிக்கிறார்ல, எதுக்கு? என் சாமிக்காக, என் சாமி காதுக்காக. எதுக்கு தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையுமே அந்த அம்மா கொடுத்துருக்குறான். ஆனா யாரோ ஒரு ஏழை அந்த வழியா வர்றான். மத்தியான நேரத்துல உச்சிகால பூஜை நடக்குது. அந்த மத்தியானம், அதாவது யாரும் இல்லாத ஒரு ஆதரவு இல்லாத ஒரு அனாதை அவளை அப்படி ஓரமா வந்து அந்த படியில உட்கார்ந்து இந்த அம்மா மாரியம்மனை பார்த்தான். ஏம்மா, உனக்கு எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறேன், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க உன் ஆசீர்வாதத்துல, எனக்கு யாருமா இருக்கிறான்? இப்ப ஒரு 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 நடந்து போயிட்டு இருக்கிறேன், மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோமா, என்னை எழுப்பி என் முகத்துல தண்ணியை தெளிச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமா இருக்கிறான்? நானும் உன்னுடைய புள்ள தானே அப்படின்னு ஏக்கத்தோட அந்த குட்டை மாரியம்மனை அவன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான் படியில. அப்போ பூஜை பண்றவர் கையில அந்த மணி அடிப்பார். அந்த மணி ஓசை பூஜை பண்ணக்கூடியவருடைய ஓசை கிடையாது. அந்த குட்டை மாரியம்மன் இந்த ஏழையா உட்கார்ந்துருக்கான்ல, அவனுக்காக அடிக்கக்கூடிய தேவன் கோவில் மணி ஓசை. மகனே, உனக்கு யாரும் இல்லை நினைக்காதடா, நான் இருக்கட்டா அவனுடைய தாய், என்னுடைய சன்னிதானத்துக்கு வாடா, உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஓசை தான் தேவன் கோவில் மணி ஓசைன்னு தான் கண்டதாங்க. உலகம் படித்தால் உதவும் கோவில் மணி ஓசை, தாயார் வடிவில் சாமி அழைத்து கடும் கோவில் மணி ஓசை, குரலோசை அன்பினை தாழ்த்தும் மணி ஓசை, தேவன் கோவில்
பாடலையுமே இந்த குட்டை மாரியம்மனுக்கு இறைவணக்க பாடலாவே சமர்ப்பித்து ஒரு நல்ல அழகான பாட்டு தலைப்பை நம்முடைய பெருமக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்றைய இளைய சமுதாயத்தை நெருப்படுத்தி அவர்களுக்கு நல்ல சிந்தனையை காட்டக்கூடியது அடுத்த காலம் அவங்க கையில தானே. இன்றைய இளைய சமுதாயத்தை நெருப்படுத்தி அவர்களுக்கு நல்ல சிந்தனையை தரக்கூடிய பாடல்கள் அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா? ஒரு அருமையான அன்றைய பாடல்கள் ஒரு அடி, இந்த காலத்தினுடைய பாடல் ஒரு அடி. இந்த காலம்தான் என நிறைய இந்த அறிமுகப்படுத்தும் போது நிறைய செய்திகள் சொல்லுவோம். ஆனா ராஜேந்திரன் சார் நமக்கு ஒரு டயத்தை போட்டுட்டார் அந்த நேரம். அதுக்காக இடையில வாய்ப்பு கிடைத்தா இவங்க எல்லாருமே விடணும். முதல்ல என்ன இன்றைய தினம்தான் என்று பாடி பேசுவதற்காக நீங்கள் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் தங்களுடைய விவாத திறமையை காட்டி உலகத் தமிழர்கள் மத்தியில் பாண்டிச்சேரி கலக்கல் கௌதமி என்ற ஒரு மிகச்சிறிய ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடியவர் அதிரடி பேச்சாளர் அம்மா கௌதமி அம்மா அவர்கள் அந்த சார்பாக அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக பார்க்கறதுக்கு தான் ஒரு சின்ன உருவம், குட்டையான உருவம். ஆனா பறவை முடியம்மாலும் என்ன பாடுவாங்களோ அதை தாண்டி பாடும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் அன்பு மகள் வாசுகி அவர்களும் அந்த சார்பாக அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக புதுக்கோட்டையிலிருந்து மிக அவருடைய நாம் பாடுறதெல்லாம் விடுங்க, இந்த 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இந்த 2 பேரும் பாடி முடிச்சாங்கன்னா என்ன எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு 2 இமயம் வந்திருக்கு. புதுக்கோட்டையிலிருந்து வெள்ளை சுவாமிகள் அவர்களும் இந்த 3 பேரும் இன்றைய பாடல்கள் தான். இல்ல ஏன் சுத்தி வளைச்சு பேசுவாங்க? இந்த 3 பேரும் புதுசு, பார்த்தாலே தெரியும். இங்க பாரு, அதுல ஒரு பையன் சொல்றான், இந்த 3 பேரை பார்த்து இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க? அவன் ஒரு முடிவே பண்ணிட்டான், வயசான கேஸ்லாம் இனியா ரிட்டையர்டு கேஸ் அப்படின்ட்டு. இவங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க ஓடுமோ? அதெல்லாம் இல்லை. எங்களுடைய கண்ணதாசன் காலத்தோட இந்த மாரியம்மனுடைய சன்னிதானத்தில் பாடக்கூடிய பாடல்கள் அந்த காலத்தோடு முடிஞ்சிருச்சே என்று பாடி பேசுவதற்காக சன் தொலைக்காட்சியினுடைய பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியினுடைய நாயகன் 3 முறை அதில் முதல் பரிசை தட்டி பறித்தவர், இந்த மேடையில டிஎம்எஸ் தான் பாடுறாரோன்னு என்ன தோன்றக்கூடிய அளவுக்கு வரக்கூடியவர். அவருடைய குரலுக்கு முன்னால நாங்கள்லாம் கிடையாது, நான் அவருடைய ரசிகன் என்பதையும் தெரிவித்து ஐயா திருவாரூர் கோவிந்தராஜ் அவர்கள் அந்த அணியுடைய சார்பாக அவருக்கு துணையாக பேசுவதற்காக பாடுவதற்காக பிரபல திரைப்பட பின்னணி பாடகி, நூற்றுக்கணக்கான கோரஸ் பாடல்கள் சினிமாவில் பாடியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு அந்த பின்னணி பாடகி ராணிக்கு உண்டு. என்னன்னா 5 சினிமாவில் நடிச்சிருக்காங்க. ஒரு திரைப்பட நடிகையே இன்னைக்கு மேடைக்கு வந்திருக்கிறாங்க. 5 சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சான். ஆனா எடுத்தவெல்லாம் ரோட்ல நிக்கிறான், அது வேற விஷயம். இது படத்தை வாங்கிட்டு வந்துருச்சு. அதுல யாரா வந்திருக்காங்களான்னா பார்த்துக்கிட்டு இருக்கு. குமாரி ராணி அவர்களும் அந்த அணியுடைய சார்பாக அவருக்கு துணையாக வந்திருப்பவர் சென்ற முறை விடையார்பட்டியில நான் அந்த விழாவுக்கு வந்தப்ப இந்த மேடையினுடைய தூரத்தை அளந்து பார்த்தவங்க ஒரு பெரிய இடி முழக்கம். கன்னியாகுமரி லிங்கம்மாள், அவங்க அந்த அம்மா மாரியம்மனுடைய திருவடிக்கு போயிட்டாங்க. அந்த உடையார்பட்டியில் லிங்கம்மாளுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே உண்டு. ஆனால் அவருக்கு பதிலாக தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்பான். இது 160 அடி பாயும். அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோஷமான பேச்சாளர் லிங்கம்மாளுடைய மகள் மங்கையர்கரசி அவர்களும் அந்த அணிவை சார்பாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனையை நாம செய்வோம்.
அந்த காலத்துல காதல் பாடல்கள் வேற, இந்த காலத்தினுடைய காதல் பாடல்கள்லாம் வேற. இன்னைக்கெல்லாம் வரக்கூடிய பாடலை சில பாடல்களை கோவில் சன்னிதானத்துல பார்த்தோம்னா குட்டை மாரியம்மன் சேலத்துக்கு போயிட்டு பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வரும். இப்படிலாம் சில சிந்தனைகளை இளைய சமுதாயத்துல விதைக்க ஆரம்பிச்சுதான் சினிமாக்காரன். ஆனா நல்லது, அந்த காலத்துல உங்க காலத்துல காதல் பாடல் எப்படி தெரியுமா? காதலி பக்கத்துல இருந்தாலும் தொட மாட்டான், அவன் மனுஷன். காதலி பக்கத்துல இருந்தா கூட தொடமாட்டான், தொடலாமான்னு கேட்பான், பர்மிஷன் கேட்பான். சில வரிய மட்டும் பாடுறேன். மெதுவா மெதுவா தொடலாமா, உன்மேனியிலே கை படலாமா, படலாமா, தொடலாமா வேணாமா. ஆனா ஆம்பளை பொம்பளைய பார்த்து தொடலாமான்னு கேட்டா அந்த காலம். இப்ப பையங்க பேசாம தான் இருக்கிறான், இதுவோதான் கிளப்பி விடுவோம். பையன் பேசாம தான் இருக்கிறான் கிருபா. இந்த புள்ள பாடுறா பாருங்க, இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய். இதுக்கு முன்னால ஏதோ நாசமா போனது மாதிரி, இதுக்குமே அப்புறம் என்னடா இப்படிங்கிற சிந்தனைய தமிழ் சமுதாயத்துல இளைய சமுதாயத்துல வச்சுட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைகளுக்கு, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறது யாரு? இந்த பையங்களுக்கு பாடம். உனக்கு பழைய பாட்டு பிடிக்குமா, புது பாட்டு பிடிக்குமா? அவன் ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்காங்க. ஏற்கனவே திட்டம் போட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆள் நம்மளை கேட்பாரு, ரெண்டும் பிடிக்கும்னு சொல்லு, என்ன செய்யறான்னு தான் பார்ப்போமே. பையன் தெளிவாக தான் இருக்கிறான். சரி, இப்ப அந்த காலத்துல ஒரு பாடல், தம்பி உனக்காக கேட்கிறேன். அந்த காலத்துல ஒரு பாடல் உங்களுக்கு சின்ன பையங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்றது மாதிரி ஒரு பாட்டு வச்ச, என்ன பாட்டு சொல்லுங்க? பழைய பாடல் தெரியாது. நம்மளை பின்னால அண்ணாச்சிலாம் இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நீங்களும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாமா? சின்ன பையங்களுக்கு புத்திமதி சொல்றது மாதிரி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. சரி, இன்னொரு பாடல். அதுக்கு முன்னால சரி, நானே சொல்றேன். என்ன, இந்த பாடலை எழுதின கவிஞன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த பாட்டை எழுதும் போது, சினிமாவுக்கு தரும்போது வயசு 24. அவன் படிச்ச படிப்பு என்ன தெரியுங்களா? வெறும் 6ஆம் கிளாஸ். உடையாப்பட்டி மாதிரி விவசாய பகுதி, ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய விவசாயியுடைய மகனாக பிறந்தவன். குடும்பமே விவசாய வேலை தொழிலாளிகள் மகனாக தான் பிறந்தவன். 24 வயசுல சினிமாவுக்கு பாட்டு எழுதினான். ஆனா இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் அவனுடைய பாட்டு தமிழை மறக்க முடியாது. அவன் தான் மாட்டு வண்டி போகாத இடத்திலும் என் பாட்டு வண்டி போகும். நாம் பாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு ஏழை விவசாயியுடைய மகன் கொடுத்தான அந்த காலத்துல. சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தை நன்றாய் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே செய்தி கேளடா. அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. முன்ன ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நானும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. நம் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே சேரி மேலனா ஏம்மா, நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு? இந்த பையங்களுக்கு புத்திமதி சொல்றவங்க அதே மாதிரி இன்னைக்கும் இருக்குது இல்ல? இவங்கள்ட்ட பாட்டு வச்சிருக்காங்கல்ல,
இல்லாமலா வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் மோசம்னு சொல்ல முடியாது இல்ல செந்தமிழார், எல்லாத்தையும் மோசம்னு சொல்லலாமா? உங்ககிட்டயும் இப்ப ஆளுக்கு 4 பாட்டு வச்சிருக்கீங்க, அதுக்கு மேல கிடைக்காது போல் இருக்குன்னு பார்த்து பேச விடுவோம் பார்ப்போம். எங்க ஊர்ல ஒரு அரசியல்வாதி இருக்கிறான், எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். போன வாரம் அவன் சம்சாரத்துக்கு உடம்பு சரிப்பில்லை, டாக்டர்கிட்ட போயிருக்கிறான். டாக்டர் அவன் சம்சார கையை பிடிச்சி பார்த்து உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கிறான், இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, இது எதிர்கட்சிகள் செய்து சதி வேலை. டாக்டர் மயக்க போட்டு விழுந்துட்டான். என்ன இது மாதிரிலாம் நாம ஏட்டிக்கு போட்டியா சொல்ல முடியாது. நல்ல நல்ல பாடல் இருக்குது. தம்பி இப்ப இந்த புது பாட்டுல உங்களை மாதிரி ஒரு பையனுக்கு அப்பா புத்திமதி சொல்லக்கூடிய 1000 தடை வரட்டும்டா, கவலைப்படாத, தாண்டி பாடுறான். இமயமலையே சரிஞ்சாலும் நீ நிமிர்ந்து பார்த்து தடுத்து நிறுத்தலாம்டா, உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை உரிய பாடல் ஒன்று வந்திருக்கேன். என்ன பாட்டு சொல்லு பார்ப்போம். பின்னால இருக்கிறவங்க சொன்னா இதுக்காக தான் முன்னால போய் உட்காரக்கூடாதுன்னு இந்த ஆளு நம்மளே கேட்பான். என்ன பாப்பா உனக்கு தெரிஞ்சா சொல்ல. அப்பா அப்பா மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய பாடல். சரி, இதுக்கு நான் உங்களுக்கு குழு தரேன், கண்டுபிடிச்சிருக்கியா? அந்த நடிகனுடைய பெயர் ரகுமான். அப்பா வேஷத்துல நடிச்சது யாருன்னா மணிவண்ணன், பாடுனது MS விஸ்வநாதன், இசை AR ரகுமான். யாருக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சங்கமம் படம். அம்மா இவங்க சொல்லிட்டாங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். இதுதான் ரசிகர்களுங்கிறது, உடையார்பட்டிங்கிறது. நாம கேட்ட உடனே மற்றவங்க தயங்குறாங்க. இந்த சகோதரி சங்கமம் தாங்க பார்த்தீங்களா? சில ஊர்ல கேள்வி கேட்டோன்னு வச்சுக்க, அப்படி போயிட்டு இருப்பான். அட யமனுக்கு பிறந்தவன் மாதிரியே இருப்பான், அசைய மாட்டான், சிரிக்கவும் மாட்டான். ஆனா அட்டான்னு அடிச்சாங்க பார்த்தீங்களா? இதாம்மா அந்த படத்துல 2 முறை தேசிய விருது வாங்கிய பாடல். அந்த பாடல் வைரமுத்துனுடைய பாடல், அருமையான பாட்டு. அந்த பாட்டு தம்பி நான் பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுமா? பாப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே மனப்பாடமான பாட்டு தான் அது. மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாமும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது ஏது, தலைக்கு ஒரு ஓய்வு கிடையாது கிடையாது. நல்லா இருக்கா? இது ஒரு தன்னம்பிக்கை தரும் இளைஞர்களுக்கு நல்வழி. இதுதான பாடல். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனையை பண்ணணும். இந்த பகுதி மக்கள், உடையார்பட்டி மக்கள் 3 கோவில் கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ லட்சம். இந்த பகுதி மக்கள் அத்தனை பேரும் லட்சக்கணக்கில் வாரி வாரி வழங்கி இந்த திருப்பணி குழுவை சார்ந்த அன்பு பெரியவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போட இந்த அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். பணம் கொடுக்கறது மட்டுமே சாதனைன்னு ஒத்துக்க முடியாது. அந்த கோயில் வேலை நடக்கும்போது கூட போய் உட்காந்து ஒரு மணி நேரம் உதவியா இருந்தாலே அதுவே அந்த அம்பாளுக்கு புண்ணியம். 1 ரூபாய் அந்த உண்டியல்ல காணிக்கை செலுத்தினாலுமே அந்த அம்மா ஏத்துக்குவா. வாழ்க்கையில சாதிக்கிறதுக்குன்னா வேற எதுவுமே பணங்காசு இருக்கணும், பிறக்கும் போதே கோடீஸ்வரனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தம்பி. பணம் இல்லாதவனும் சாதிக்க முடியும். செய்தா ஒரு ஆள் தமிழனை உலகமே திரும்பி பார்த்துச்சு. உங்களுக்காக தான்டா சொல்றேன் தம்பி, பாப்பா உங்களுக்காக தான் சொல்றேன்.
அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட தான் படிப்பதற்கு பணம் இல்லாத நேரத்தில் தன்னுடைய வாத்தியார் வீட்டில் தங்கி ஓசியில எனாமா அவர் போட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படித்த ஒரு மாணவன் தான் பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவனாகி அறிஞனாகி விஞ்ஞானியாகி உலகத்தினுடைய போலீஸ்காரன் அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன் ஒரு தமிழன் டாக்டர் APJ அப்துல் கலாம். நம்முடைய வாழ்க்கையில உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். விண்வெளியில் ராக்கெட்டுகளை நிரப்பினார். ஒருபோதும் அவர் தன் பாக்கெட்டுகளை நிரப்பிய சாதிச்சார்ல. அவர் அடக்கம் பண்ணும்போது ராமேஸ்வரத்தில் 42 நாடுகளை சார்ந்த ஜனாதிபதி பிரதம மந்திரி வந்து ராமேஸ்வரத்தில் அஞ்சலி செலுத்தினானே. டிவியில் நம்ம ஆளுகள்லாம் அதை பார்க்கும்போது பல பேர் நினைச்சா செத்தா இது மாதிரி சாவணும்டான்னு நினைச்சான். சாவுக்கே பொறாமை படத்தக்க அளவுக்கு வச்சானே கொடுத்தான கண்ணதாசன். அந்த காலத்துல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் முடமையடா. என்ன தேசமே, நான் தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கா தலைவர் இடத்துல அந்த பெரியவங்கள்ட்டலாம் சொல்லிக்கிறேன். தினமும் ஏதாவது ஒரு ஊரில் நான் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கிறேன். இது எல்லா மாவட்டத்துலேயும். என்ன தமிழ்நாடு பூரா சுற்றி பார்த்தா நமக்கு ஒரு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. என்ன காரணம்னா, குடிபோதையில் தமிழன் இந்தியா மட்டும் இல்லை நாட்டிலையுமே இந்த அளவுக்கு குடிபோதை கிடையாது. ஆனால் உடையார்பட்டியை பற்றி எனக்கு தெரியும். இந்த பகுதி மக்கள் யாருக்குமே அந்த பழக்கமே இல்லைங்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும், எங்களை பற்றி கொஞ்சம் குறைச்சிடும். இந்த 10 மணிக்கு திறக்கிற டாஸ்மாக 12 மணிக்கு ஆரம்பித்தால எதுக்காக அப்படி லேட் படுத்தணும்? அரசாங்கத்தில் சேல்ஸ் கொஞ்சம் குறையும். எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் கடைக்கு பக்கத்தில் தான் டாஸ்மாக் கடை ஆடுதுல. மாடியில் இருந்து பார்ப்பேன், எவன் எப்படி சாப்பிட்றான்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். சும்மா இருக்கிற நாளில் அன்னைக்கு அந்த இவன் சுப்பிரமணியன் அவன் தானே காலையில் தினமும் சாப்பிட்டாகணும். ஒரு பாட்டில் வாங்கிட்டு அவசரமாக பக்கத்தில் பொட்டி கடையில் ஒரு ஊறுகாய் பாக்கெட் கேட்டான். அவனும் ஒரு பாக்கெட்டை பிச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பாருங்க, அப்படி கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். குருபா பாதி சாராயம் தான் சாப்பிட்டுருப்பான், பாதி தான். அவன் வாயில பாம்பு கடிச்சா கடிப்பட்டவனுக்கு எப்படி நுரையா வரும், அது மாதிரி நுரதல்லுது. நான் ஏதோ பாயசம் கலந்துட்டோன்னு இறங்கி வந்து என்னன்னு விசாரிக்கிறேன். அப்புறம் தான் தெரியுது அந்த பொட்டி கடைக்காரன் ஊறுகாய் பாக்கெட்டுக்கு பதிலாக அவசரத்தில் ஷாம்பு பாக்கெட்டு அதில் சாப்பிட்டு அதில் ஒருத்தவன் சொன்னா, இது இருக்கிறவன் குடிகாரனா முறையான குடிகாரன் கொண்டாட்டா நுரதல் அடிக்கிறான். இந்த நாடு உருப்பிடுங்கிறீங்களா? 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம். 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம். 60 வயதிலும் தந்தை வேலைக்கு சென்றால் பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்றார். இதை சுத்தமா க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழன் கிம்மழலாம் 24 மணி நேரமும் குடிபோதையில இருக்கணும். இலவசமா என்ன கொடுக்கறானோ அதை வாங்கணும், உழைக்கவே கூடாது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னும் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு தமிழன் ஒருத்தவனுக்கும் உங்க வேலை கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழன் ஒருத்தவனுக்கு கூட வேலை கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு மெட்ராஸ்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பீகார் மாநிலத்துக்காரன் 12,000 நல்லா இதை போட்டு சைடிஷா போடுங்க, மழை பெப்பரை போட்டு இதுலயே மூழ்கிட்டான தமிழன். எப்படி வாழ்க்கை? இளைய சமுதாயம் வீழ்ந்து விட்டது. இதெல்லாம் தூக்கி நிமிர்த்துறதுக்கு யார்? இந்த குட்டமாரியம்மன் நினைச்சாதான் முடிச்சிருப்பேன். கண்ணதாசன், நானும் குடிச்சிருக்கேன், குடிப்போரை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை தெருவிலே கொடுத்தான். அந்த காலத்துல இந்த பாட்டு பட்டிமன்றம் எதுக்குன்னா, நான் பாடுவேன், அதனால நான் எனக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இது குடும்ப வாழ்க்கைக்காக உள்ள பட்டிமன்றம். இளைஞர்கள், குடும்பம், கணவன், மனைவி. ஆனா இப்ப பல குடும்பங்கள் குடும்பமாவே இல்லை. ஆனா நான் சொல்றதெல்லாம் உடையார்பட்டியை தவிர
இங்க இங்க எவ்வளவு நல்லா இருக்கா உட்காந்துருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரே ஒரு ஊர்ல. இங்க பார்த்திருப்பியா மாமியார் இங்க உட்காந்துனா மருமக அங்க இருக்கும். என் மாமி நல்லா நிதானமா இருக்குதா அப்படின்னு எட்டிடுவாங்க. ஆனா இதான் குடும்பம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த பாட்டு பட்டிமன்றமே. இடையில பல்வேறு விஷயங்களை நகைச்சுவைகளாக மற்ற அந்த நேரத்துக்காக தான் சீக்கிரம் வந்து கொண்டு வரேன். இப்போ நான் பாடல் பாடுறோமா, இன்னையிலிருந்து உடையார்பட்டியில எல்லா வீட்லயும் இந்த பாட்டு தான் ஓடும். இன்னையிலேருந்து சொல்ற பாரு, இந்த உடையார்பட்டியில இந்த பாட்டு தான் ஓடும். அந்த பாடல் ஒரு புருஷன் கொண்டாட்டினா இதான் இவங்க தான் அந்த பாடலை பாடுறோமா. பாடட்டுமா? ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதான் ISI அங்கீகாரம். பார்மகளே பாருங்க ஒரு படத்துல சிவாஜி கணேசனும் சௌகார் ஜானகியும் ஒரு பாடல் பாடுவாங்க. அதுதான் கணவன் மனைவின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அருமையான பாட்டுக்கு வந்து என்ன நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாராட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாராட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. இந்த மங்கள மங்கை வருவாய் என்று வாழ்த்துகின்றாரே தந்தை, உன் மழலையின் தந்தை. நான் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டியின் மேலே, நான் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டியின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டியின் மேலே. நான் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டியின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டியின் மேலே. அரிரோ அராரோ அரிரோ அராரோ. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, தாராட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. யாராரி ராரிரோ யாராரி ராரிரோ யாராரி ராரிரோ யாராரி ராரிரோ. அம்மையப்பர் ஆடியோ எல்லாரும் சேர்ந்து பலமா இருந்த தம்பிகளுக்கு ஒரு கை தட்டு. அருமையான யாருக்கு உரிமையாளர் பேர் சிவகார்த்திகேயன். எங்க இருக்காங்க? நீங்க தானா? ஆனா வந்ததுலேருந்து பார்க்குற அந்த 3 பேருமே கலகலப்பா சிரிச்ச முகத்தோட. நாம சவுண்டு ஏற்றுனாலும் ஏற்றுறாரு, குறைனாலும் குறைக்கிறாரு, எஃபெக்ட் எப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆனா கலகலப்பா சிரிச்ச முகத்தோடு இருக்காரு. பார்த்தீங்களா உரிமையாளர் சிவகார்த்தி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா தம்பி? ஆயிடுச்சா? ஆனதுக்கு அப்புறமா சிரிக்கிறேன். சரி கொஞ்சம் நாளாவது பார்த்துக்கோங்க. ஏதோ கிரகம் அது மாறி இருக்கு, நீச்சம் ஆயிருக்குது போல இருக்கு. இப்ப நான் ஒரு அரை மணி நேரம் முன்னுரையை பேசணும், அதுக்கான நேரம் இல்லை. எல்லோருக்குமே ஒரு 20 நிமிடம் கொடுக்குறேன். இதுல எல்லாரையும் பார்த்து கேட்குறேன். இந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவுல
இந்த அதர்வன பத்திரகாளி குட்டை மாரியம்மனுடைய திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, திருப்பணி குழுவினர், நிர்வாக குழுவினர்கள், செயல் அருளாளர்கள், நன்கொடையாளர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து பலமா நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து கைதட்டி நம்முடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவிக்கும். இந்த ஒண்ணுதான் சார். வேற என்னத்தை கொண்டு போறோம்? ஏதாவது கொண்டு போறோமா? திரும்ப மேல போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போறியா? இது ரெண்டு வேளாவை கூட தனியா ஓரமா வச்சு போடுங்க. ஆனா எடுத்துட்டு போக முடியாது. 1000 கோடிக்கு முதலாளி ஆகலாம் சார். ஒரு விஷயம் சொல்றேன். நான் அழகு பன்னீர்செல்வம் ஆடுதுறைக்காரன், பட்டிமன்றம் நடத்துறவன், இது வரைக்கும் 8500 மேடைக்கு மேல போயிட்டேன். உலக நாடுகள்லாம் போயிட்டு இருக்கிறோம். யூடியூப், டிவியில எக்கச்சக்கமா பட்டிமன்றம், உலகம் பூரா தினமும் ஒரு 10 லட்சம் பேராவது நம்மளுடைய நிகழ்ச்சியை அப்பப்போ பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம தமிழன். ஆனால் நான் இறந்ததற்கு பின்னர் என்னுடைய உடம்பை வைக்கக்கூடிய பொட்டி இருக்கு பாருங்க, ஃப்ரீஜர் பாக்ஸ், அதை வாடகைக்கு தான் வாங்கி ஆகணும். இதான் மனித வாழ்க்கை. இந்த உடம்பே வாடகை தான். சொந்தமா நான் ஒரு பொட்டியை தயார் பண்ணி வீட்டு வாசல்ல வச்சிருந்தேன்னா என்ன ஆகும்? வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் கூட வர மாட்டான். இங்க அடி எடுத்து வைக்காரா, தோஷம் ஒட்டிக்கும். தெருவுக்காரன் கூட அது பொண கொட்டாடாமா நம்ம வீட்டை பார்த்து. இதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் நிறைவா வச்சுக்கிறேன். முதல் விவாதத்தை தருவதற்காக சரியாக 20 நிமிடம், அதற்கு மேல 1 நிமிடம் கூட யாருக்கும் வாய்ப்பு இல்லை. இடிமுழக்கம் லிங்கம்மாளுடைய மகள் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சேலத்துக்கு உடையார்பட்டிக்கு வந்திருக்கிறார். அவரை அன்புடன் பலமா எல்லாரும் ஒரு தடவை கைகளை தட்டி, ஏன்னா அவங்க அம்மா என்னுடைய பட்டிமன்றத்தில், ராஜேந்திரன் சார் என்னுடைய பட்டிமன்றத்தில் 31 வருஷம் இருந்தாங்க. வேற எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டாங்க. வருஷத்துக்கு 200 கூட்டம் அவங்களுக்கு அப்படி இருந்தாங்க. அவங்களுடைய புள்ள வந்திருக்குது. பலமா நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி முதல் விவாதத்தை மங்கையர்கரசி அவர்கள் தொடர்கிறார். ஹலோ 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 ஹலோ. 1000 கண்கள் உடையவளே, ஆலயத்தில் தலைமகளே. 1000 கண்கள் உடையவளே, ஆலயத்தில் தலைமகளே. அதை கண்ணாலே பார்த்திடுவாய், காலமெல்லாம் காத்திடுவாய். அதை கண்ணாலே பார்த்திடுவாய், காலமெல்லாம் காத்திடுவாய். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணைவியே மகமாயி, துணைவியே மகமாயி, துணைவியே மகமாயி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருமையான தலைப்பு. இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல சிந்தனைகளை வழங்கியது. இன்றைய பாடல்கள் அல்ல, அன்றைய பாடல்களை என்று பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எண்ணெய்க்கு பூச்சண்டாய், எதிரணைக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, எண்ணெயில் தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் எண்ணெய் ஏவுகணைகளே. நடுவர் அவர்களே, எதிரணியில இருந்து இவங்க 3 பேரும் எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? நாங்க 3 பேரும் அணி. அந்த 3 சனி, ஒன்னு ஜென்ம சனி, இன்னொன்னு மங்கு சனி, இன்னொன்னு பொங்கு சனி. ஆனா இவ்வளவு நேரம் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னா ஏன் இருக்கிறாங்க? ஏன் இருக்கிறாங்க? நீங்க பேசுறத கேட்கறதுக்கா? நோ. எங்க கௌதமி வருவாரா அதை பேசுறத கேட்கறதுக்கா? நெவர். மங்கையர்கரசி எப்போ வருவா? இன்றைய சிந்தனைகள், அதாவது இந்த காலத்துக்கு தேவையான அன்றைய சிந்தனையான பழைய பாட்டை பாடுவா. அதை கேட்டு ரசிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. கையை தட்டுங்க ரசிக்க மக்களே. செல்போன் என்றால் டவர், உடையார்பட்டி பெண்கள்னாலே பவர். 5 5 10 உடையார்பட்டி ரசிகர்கள்
மாட்டுக்கு புத்தி சொல்ற மாதிரி மனுஷனுக்கு பாடம் நடத்தினா அந்த காலத்துல ஆமா இன்னைக்கு நீ என்ன கொடுக்குற கௌதமி என்ன பாட்டை வச்ச பாட்டா வச்சிருக்கீங்க பாட்டு நடுவர்களே நேற்று ஒருத்தர பார்த்தோம் பாட்டு ஒருத்தர மறந்தோம் நேற்று பார்த்தா இன்னைக்கு மறந்தா இதுதான் காதல் ஆனா கவியரசர் கண்ணதாசன் காதலை என்ன தெரியுமா சொன்னார் காட்டில் மரம் உறங்கும் கலனியிலே நெல் உறங்கும் பாட்டில் பொருள் உறங்கும் பார்க்கடலில் மீன் உறங்கும் காதலர் இருவருக்கும் கண்ணுறங்காது அதில் காதலனை பிரிந்துவிட்டால் இந்த பெண் உறங்காது என்று சொல்லி காதலை வளர்த்தவன் கவியரசர் கண்ணதாசன் கைதட்டுகிற மக்களே பாட்டு கொடுத்தா பாருங்கய்யா பெண்கள் உறங்கிய போதும் நீங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் வெள்ளம் உறவை நாடி வெல்லும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா நீல இரவு எவ்வளவு அருமையாக கொடுத்த நடுவர்களே நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே வாழை குமரியே நீயும் வந்த பின்னமே சொல்லி காதலுக்கு மென்மையை கொடுத்தவன் கவியரசு கண்ணதாசன் ஆனா இப்படி இந்த காலத்துல இது மாதிரி பாட்டா வருது என்ன ஒரு பாட்டு பாட்டு கொடுத்துருக்கான் பாரு உங்க பாட்டு சொல்லுங்க அழுங்குறேன் குழுங்குறேன் அது என்ன சிரிப்பு பாடுறாங்க ஆட ஆரம்பிச்சான் என்ன பாட்டு அழுங்குறேன் குழுங்குறேன் அதுங்குறேன் சிரிங்க கடைசி வரைக்கும் எதுங்கிறனே சொல்லவே எதுக்குறே ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட போட்டு காரி அது எப்படி நடுவர்களே ஒட்டகத்தை கட்ட முடியும் ஒட்டகத்தை கட்டுங்க பாப்போம் என்ன பாட்டுமா வச்சு சிரிக்காதம்மா சலக்கு சலக்கு சரக செய்யல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெப்பம் வேண்டாம் விளக்கு விளக்கு சலக்கு சலக்கு சரக செய்யல சலக்கு சலக்கு ஓகே விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு 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 வெக்கம் வந்தா விளக்கணுமா மூடணுமா ஏமா நீங்க சொல்லுங்கம்மா என்ன பாட்டு இன்னொன்று போட்டிருக்கா ஏ கும்பிட்டு போற கும்பிட்டு போற கும்பிட்டு போற கும்பிட்டு நெப்பிதான் கும்பிடு. குமுறு இந்த நாட்டை ஒரு வழி ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டீங்களே காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா மருந்து தந்தால் போதுமா மயக்கமதில் தீருமா மருந்து தந்தால் போதுமா மயக்கமதில் தீருமா தீர்த்து வைப்பேன் சாந்தமா தேவை என்ன தேவமா கால நேரம் பார்ப்போமா கல்யாணத்தை முடிப்போமா ஹலோ ஹலோ சுகமா அம்மாடி நலமா ஹலோ ஹலோ சுகமா அம்மாடி நலமா இது பாட்டு இது மாதிரி பாடல்களால சமுதாயத்துக்கு எந்த கெடுதலுமே இல்லை இல்லையே அந்த காலத்துல ஆபாசங்கிற வார்த்தையே வராதே நடுவர் நாளைக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம் ஒருத்தவன் காதல் பண்றான் சாயந்தரம் 6 மணிக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை அது 6 மணிக்கு ராகு காலத்துல ஆரம்பிச்சிருக்கான் பொண்ணு இவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான் அடியே உனக்காக உன்னை நம்பி நான் எங்க அப்பா அம்மா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கு அவ சொன்னா திரும்பி அடப்போடா முட்டா பையில உன்னை நம்பி நான் 3 பிள்ளைகளே விட்டுட்டு வந்துருக்கேன் இதெல்லாம் காதல்னா எந்த காலத்துல சொல்ல முடியும் என்ன இதெல்லாம் காதல் காதலா கண்ணே நீ ஒரு மல்லி உங்க அம்மா தாண்டி எனக்கு வில்லி அப்படிங்கிறான் கண்ணே நீ ஒரு சேமியா உங்க அம்மா தாண்டி எனக்கு வருதால மாமியா அப்படிங்கிறான் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொல்ற நடுவர்களே கருப்பட்டி வெட்டு என் பக்கத்துல வந்து ஒட்டு அப்படிங்கிறான் கண்ணே நீ ஒரு கடல் நான் கரை நீ கடல் நான் கரை நம்ம ரெண்டு ஒரு சேர்ந்தா கடற்கரை விளங்குவா பாடுறா பாடுறா நாங்க கொடுத்தவே காதலை வளர்த்தாரே தொட்டு வீட தொடரும் கையில் பட்டு வீட மலரும் பக்கம் வேற மலரும் கை வெக்கம் பட்டு புழுகும்
உங்க பாட்டு நீ பாட்டு. ஆமா நடுவர்களே, காதலை வளர்த்தோம், பக்தியை வளர்த்தோம். இன்னைக்கு பக்தி இருக்காங்க உங்க பாட்டுல. இது ஆன்மீக பெருவிழா. குட்டை மாரியம்மனுடைய கும்பாபிஷேகத்தினுடைய மண்டலாபிஷேகம். கண்டிப்பா பக்தி இருக்காங்க. பிள்ளையார் பட்டியல விநாயகர் பெருமான் பாவம் போல இருக்காரு. அங்க போய் நின்னுட்டு ஒருத்தன் சொல்றான், லியோ கப்பாசா. வாட் இஸ் மீனிங் ஆஃப் லியோ கப்பாசா? என்ன என்ன அர்த்தம்? பிள்ளைச்சாமி என்ன நீங்க சொல்லுங்க. லியோ கப்பாசா பிள்ளையார் பட்டி ஹீரோனினா பாடலே தாடி கருணவசா அது ஹீரோபா. ஆத்தமரம் அரசமரம் ஆசம்சி நீதாப்பா கணேசா. எனக்கு கால் பண்ண சேத்வை கணேசாங்கறாங்க. இந்த கணேசன் விட்டானா கௌரவி? எப்பா எப்பா தொப்ப கணேசான்னு சொல்லி கணேசனையும் கிண்டல் பண்றது இந்த காலத்துல. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாதுங்க. நடுவர் அவர்களே, திருவள்ளுவர் செல்வர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. ஆமா, சிவாஜி கணேசன் நடிச்சது. ஆமா, அந்த படத்துல 63 நாயன்மார்கள்ல தலைமை நாயன்மார் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் ஒரு ஊருக்கு வாராரு. அங்க எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் பேர்லயே வாசக சாலை, மோர் பந்தல், கல்யாண சாலை, பாடசாலை, அப்படி எல்லா பேரும் அவர் பேர்லயே இருக்கு. அப்ப அவர் வாராரு. அப்பூதி அடிகளார் என்பவர் ஒரு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட போறாரு. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். ஆமா போறாரு. அப்போ அந்த பையன், அந்த அப்பூதி அடிகளாரின் பெரிய பையன் திருநாவுக்கரசர், அவர் சாப்பிடுறதுக்காக வாழை தோப்புக்கு போய் வாழை இலை பறிக்க போற இடத்துல நான் கருணாகம் தீண்டு அந்த குழந்தை மாண்டு போகுது, இறந்துட்டான். ஆனா உண்மையிலே ஒண்ணு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல விருந்தினர்களை உபசரிக்கும் மரபு நமக்கு மட்டும்தாங்க உண்டு. அந்த விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும், அவருக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருநாவுக்கரசர் அந்த குழந்தையின் தாயானவள் தன்னுடைய குழந்தை கருணாகம் தீண்டி மாண்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்க போறா. அப்ப திருநாவுக்கரசரை மாண்டு விட்டது ஐயான்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு யார் போறா? திருநாவுக்கரசர் கோயில்ல போய் அந்த குழந்தையை அப்படியே கிடத்தி கோவில் சிவபெருமானுடைய சன்னிதானத்துல கடத்தி பதிகம் பாடுறாரு பாருங்க. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் நன்றி மறந்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் நன்றி மறந்தாய். பஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய், பஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சனை செய்தாய். அவன் பிஞ்சு மகன் நெஞ்சினுக்கே கஞ்சி கொடுத்தாய். பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. பெயருக்கு தகுந்தாற் போல் மாறிவிடு, இந்த பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை 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 வாழவிடு. தமிழ் பாடிய சங்க புலவர்கள் நாவில் அடங்கிய செந்தமிழ் மீதில் ஆணை. பாலொரு மாதம் சூரியனாக பாம்பே உன்னேலானை, தேவன் மீதில் ஆணை, திருநாவின் மேலானை, பண்டேலானை, விண்டேலானை, உன்னேலானை, பாடினார்னா, எந்த பாம்பு கடித்து அந்த குழந்தை மாண்டதோ அதே பாம்பு வந்து அந்த குழந்தையின் உயிரை கொடுத்தது அன்றைய காலத்து பாட்டு. கை தட்டுகிற சீவன் மக்களை, ஒரு பாம்பு வரட்டு இன்னைக்கு பாப்போம் உயிரை எடுக்கும். என்ன பாட்டு கொடுத்தீங்க நடுவர் அவர்களே? ஒரு கல்யாண வாழ்க்கைன்னா என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் குட்டி மண்ணா கூடுவார். அப்படியா? குட்டிமா, கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி, நாய்க்குட்டி, இப்ப பன்னி குட்டிங்கிற. இப்ப மனைவியே வர்ணிக்கணும். இப்ப மனைவிக்கு பேர் உமா மகேஸ்வரின்னு வைங்களா. ஏன் உமா மகேஸ்வரி அப்படி கூடக்கூடாது. எப்படி கூப்பிடுறது? உமா, உமி குட்டி அப்படி சுருக்கணும். மனைவிக்கு பேர் மீனாம்பிகை
தெரியுங்களா? ஏன் மீனாம்பிகை அப்படி கூடக்கூடாது. மீனு மீனு குட்டி அப்பதான் அவன் ஓடி வருவா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காளுக பேரு புஷ்பம். வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிட்டாரு? ஏய், புஷ் புஷ். குடும்பமே புஷு புஷு. உண்மையில என் பேர் மங்கையர்கரசுங்க. ஆமா. என் வீட்டுக்காரர் என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? எப்படி? மங்கி. அவர் ஞானி அல்லவா? சத்தியமா அப்படிதாங்க. அதுக்கு கூட எங்க ஊர்ல கிருபா இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ரேஷன் கார்டே கிடைக்கலையா, அடையாள அட்டையும் இல்லையா, குடும்பமே தரித்திரம். அந்த கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணு பேரு பஞ்சவர்ணம். அந்த பொண்ணு பேரு பஞ்சவர்ணம். இவன் என்ன பண்ணிவிட்டான், பேரை சுருக்கி கூப்பிடணும்னு கல்யாணத்தன்னைக்கு ராத்திரிலேருந்து பஞ்சம் 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 8 வருஷமா பஞ்சத்திலே இருக்கு. இது வரைக்கும் அந்த குடும்பம் தேரல. நடுவர்களே, அப்படி கூட வார்த்தைன்னா எனக்கு அந்த காலத்து பாட்டு தானே என் வீட்டுக்காரர் என்ன பாடுவாரு. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் காதல் உள்ளங்கள் ஒருவன் நீரு ஒருவன் காற்று கூடம் போலே ஆடலாம் பாடலாம். இது எப்படி நீங்க கைதடி ரசிகர்களே? இது பாட்டு. ஆனா இன்னைக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு தெரியுமா? என்ன பாட்டு? நான் இன்னைக்கு தான் முதல் முறையா அடிக்கிறேன் அந்த பாடலை. கல்யாணத்துக்கு முன்னால ஒத்திக பார்க்கலாம் வாடிங்கிறான். இது இந்த நாட்டு இளைஞர்களை எந்த அளவுக்கு நாசமாக்கியிருக்கான் பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிரிக்கெட் மேட்சா ஒத்திக பார்க்கறதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னால கோபம் என்ன? உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா தெரியாதா? கிருபா உனக்கு ஏமா உனக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால ஒத்திக பார்க்கலாம் வாடிங்கிறான். அப்படி ஒரு பாட்டு. முழு பாட்டுமே தெரியுமா? குடும்பம் விளங்கும் போ. முத வரியை சொல்லு. கரெக்ட். அந்த பாட்டு சொல்லுமா நீ. கட்டிக்கிட முன்னே நாம ஒத்திகைய பார்க்கலாம், கத்துக்கடி மாமா கிட்ட அத்தனைய அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே பொண்ணை பிச்சு தின்ன போறேன் நானே. டீ கடை பட்டு பாரு பிச்சு திம்மா அந்த மூலையை பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் மலரா